வாழைப்பூ வாங்கும்போது அழுத்தி பார்த்து வாங்குங்க. நல்ல கெட்டிமா இருக்கிற பூவா பார்த்து வாங்கிக்கோங்க. 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போறதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கிளிங் ராப் போட்டு ராப் பண்ணி வைங்க. 1 வீக் வரைக்கும் கருத்து போகாம இருக்கும். கட் பண்ணதும் நார்மல் வாட்டர்ல போடுறத விட, மோர் தண்ணீல போட்டு வச்சீங்கன்னா கருத்து போகாம இருக்கும். கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கை கருத்து போகாம இருக்கும். வாழைப்பூல இந்த மாதிரி தோல உரிச்சதும், உள்ள இந்த மாதிரி சீப்பு மாதிரி இருக்கும். இத மொத்தமா இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா, ஈஸியா கட் பண்ணிடலாம். கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கடைசியா இந்த மாதிரி குருத்து ஒண்ணு இருக்கும். அத தூக்கி போட்டுறாம கட் பண்ணி ரெசிபில சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ உள்ளங்கையில வச்சு தேய்ச்சிங்கன்னா, கண்ணாடி மாதிரி ஒரு இதழ் முன்னாடி வந்து நிக்கும். இந்த மாதிரி ஈஸியா எடுத்து கிளீன் பண்ணிடலாம். இத கத்திய வச்சும் கிளீன் பண்ணலாம். கையிலயும் ஈஸியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர்ல ஒரு பார்ட் இருக்கும். இத கல்லுன்னு சொல்லுவாங்க. இதையும் கிளீன் பண்ணி எடுத்துறணும். இது நல்ல விசிபிளா அப்படியே நமக்கு தெரியும். இது 2த்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துறணும். அப்படி எடுக்காம சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டொமக் பெயின் வரும். சில பேருக்கு ஒத்துக்காது. இத கட் பண்ணதும் இந்த மாதிரி மோர் தண்ணீல போட்டு வைங்க. கருத்து போகாம இருக்கும். பூவ மொத்தமா கட் பண்ணாம, உதிரியா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி ஒரு ஊசியில கோத்துக்கோங்க. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஊசியுடைய சைஸ்க்கு ஏத்தாப்போல கையில பிடிக்கிறதுக்கு வசதியா எத்தன பூக்கள் உங்களால கோக்க முடியுமோ, அத்தன பூக்கள கோர்த்து எடுத்துக்கோங்க. ஈஸியா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துடலாம். உதிரியா இருக்கிற பூக்கள தனித்தனியா கிளீன் பண்ணா டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஊசியில கோர்த்து கிளீன் பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும். வாழைப்பூல ஒரு விதமான கசப்பு தன்மை இருக்கும். மோர்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம செய்யறப்போ அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியாது. வாழைப்பூ வச்சு நல்ல கிறிஸ்பியா வடை எப்படி செய்யலாங்கிறத லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைட்டிலுக்கு கீழே லிங்க் டேக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.